ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுட்டு வீடியோஸ் பாருங்கள். இது என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க அது கீழே லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஷார்ட்ஸில் ரொம்ப நேரம் பேச முடியாது. ஸோ வீடியோஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு அதுதான் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு லைக் போடுறவங்க உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வீடியோஸும் வந்துட்டு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதை ஏன்னா ஓரளவுக்கு அது ரிலேட்டடான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை நான் லைவில் பார்க்குறதையும் சேர்த்து வீடியோஸில் தான் போட முடியும். ஷார்ட்ஸில் அந்த டைமுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ ஷார்ட்ஸ் பிடிக்குது உங்களுக்கு, அந்த நான் சொன்ன அந்த விஷயங்கள் உங்களுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் அது கீழே இருக்க வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கதையாக காரணமான்ற மாதிரி நிறைய வீடியோஸ்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலர்லாம் கமெண்ட்ஸ் ஷார்ட்ஸ்க்கும் பண்ணியிருக்காங்க, ஒரு சில பிரதர்ஸ்லாம். அதுக்கப்புறம் வீடியோஸ்க்கும் இப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணார், பழைய ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். இந்த வருஷமும் வந்து வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எபிசோட் டே 3க்கான விஷயங்கள் தான். ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், போன வருஷம் பார்த்தவங்களுக்கும் தெரியும். நான் நுக்கன் கார்னர் டே 3ல் என்ன நடக்குது அந்த 1 hour எபிசோட் ரிவ்யூ பெருசாக நுக்கன் கார்னர் பண்ணுறதில்ல. ஏன்னா அதில் பாதி இன்ஃபர்மேஷன் தான் வருது, மிச்ச பாதியை வந்துட்டு எடிட் பண்ணி தான் காட்டுறாங்க. பட் ஆனால் அந்த 1 hour எபிசோடை வச்சு தான் ஜனங்க ஓட்டிங் பண்ணுறாங்கன்றது அது அவங்க இஷ்டம். பட் ஆனால் நான் ரிவ்யூ பண்ணும்போது முன்னாடி பின்னாடி எல்லாத்தையுமே ப்ராப்பராக சொன்னோங்கிறத என்னோட ரிவ்யூவில் இருக்கும். ஸோ ஹைலைட்டான விஷயங்கள், அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், இல்லை அதில் மறைக்கப்பட்ட விஷயங்கள், இப்படி தான் என்னோட ரிவ்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹோஸ்ட் விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா நான் தமிழ் பிக் பாஸில் 1 hourல காட்டுறதை வச்சு மட்டும் தான் ஜட்ஜ் பண்ணி போடுறாங்க. ஆனால் தெலுங்கு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா 1 hourல வர்றதுல விடவும் லைவில் வர்றது 1 hour வர்றதுன்னு அவங்களுக்கு லைவ் 1 hourங்கிற விஷயமே கிடையாது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. நிறைய குறும்படம் போடுறாங்க தெலுங்கு பிக் பாஸில் 1 hour எபிசோட். ஐ மீன் அந்த என்ன சொல்கிறது, அந்த வீக்கெண்டில் நடக்கிற விஷயங்களில் நான் ஒரு நாள் இந்த வீக்கெண்ட் எபிசோடில் சாட்டர்டே ஒரு நாள், சண்டே ஒரு நாள், ஃபஸ்ட்டு சாட்டர்டே வீக்கெண்ட் பார்க்கும்போதே தெலுங்கு பிக் பாஸில் ஒரே நாளுக்கு அந்த எபிசோடுக்கு சாட்டர்டே எபிசோடுக்கு கிட்டத்தட்ட 5-6 குறும்படம் போட்டுறாங்க. வீடியோஸ் சூஸ்தாமா பிக் பாஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டா டக்குன்னு 5-6 வீடியோ வருது. ஸோ யார்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. இல்லை எந்த சூழ்நிலையில் பேசுனாங்க, என்ன பேசுனாங்க, வார்த்தைங்களை எப்படி யூஸ் பண்ணாங்க, எந்த கான்டெக்ட்ஸில் யூஸ் பண்ணாங்க, நான் இதை மீன் பண்ணி சொல்லலை, அதுக்கு முன்னாடி இதை சொன்னேன், இல்லை அதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் சண்டை இருந்தது அதனால தான் அந்த கோத்தில் சொன்னேனா, இல்லை ஜஸ்ட் லைக் தட் சொன்னேனா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ளே என்னதான் நமக்கு தெரியும். கண்டஸ்டன்ஸ் உள்ள சொல்லிக்குவாங்க, இல்லை அவங்களே ஒருத்தங்க ப்ளேம் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த வீடியோஸ் போட்டுட்டா தப்பிக்க முடியாது. அப்படிங்கிற இடத்துல வீடியோஸ் ஒரு நாள் எபிசோடுக்கு சாட்டர்டே எபிசோடில் சாட்டர்டே சண்டே வந்த 2 நாளிலையுமே 2 நாளும் கிட்டத்தட்ட 10 வீடியோஸ் ப்ளே பண்ணப்படுது. ஒரு சாட்டர்டேக்கு 4-5 வீடியோஸ்னா இன்னொரு சண்டேக்கு 4-5 வீடியோஸ் அப்படின்னு. இதுக்கு நடுவில் தான் அவங்க எலிமினேஷன் டாஸ்க்கு மற்ற விஷயங்கள் பேசுகிறாங்கன்னா ஸோ அவங்க என்ன பண்ணாலும் அது கேமராவில் பதிவாகும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக தெலுங்கு பிக் பாஸ் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம சீசனில் குறும்படம் போட்டே ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கமல் சார் எபிசோடோடு அதெல்லாம் காலின்னு நினைக்கிறேன். விஜய் சார் எபிசோடில் பெருசாக எனக்கு வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. உங்களுக்கு யாராவது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா தெரியும். மேபி 1-2 வந்துச்சோ இல்லை வரலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ யோசிக்கிற நிலமையில தான் இருக்குது குறும்படம் நம்ம தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ ஒரு சர்ப்ரைஸ் என்ன நடந்திருக்குன்னா லைவில் குறும்படம் போட்டு இருக்காங்க கைஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸே போட்டு காட்டியிருக்காரு. அதாவது அப்போ வந்து தெலுங்கு பிக் பாஸோட இம்பேக்ட் கொஞ்சம் தமிழ் பிக் பாஸில் நான் சொன்ன மாதிரி அந்த தீமும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் வச்சுருக்காங்க. 2 தீமாக பிரிச்சிருக்காங்க. ஆனால் இங்கேருந்து ஒருத்தர் அங்கே போகிறாங்க, அங்கேருந்து ஒருத்தர் வரப்போகிறாங்க. போன சீசனில் அது அந்த ஸ்மால் பாஸ் பிக் பாஸும் இருந்தது, அது இப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா தெலுங்குலையும் இந்த வாட்டியும் அப்படி தான் இருக்குது. அதுலேயும் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃபுட்டு விஷயங்கள் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒருத்தங்க வேலை வாங்குவாங்க, ஒருத்தங்க வேலை செய்வாங்க. இதுதான் நம்ம ப்ரொமோவில் கூட வந்திருக்கோம். ப்ரொமோவில் கூட பிக் பாஸ் ப்ரொமோவில் கூட வந்திருக்கும். அந்த கார் பார்க்கிங் விஷயத்தில் கார் பார்க்கிங் பண்ணுற வரைக்கும் செக்யூரிட்டி கார்டு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் பண்ணதுக்கப்புறம் போய் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார்னா அது அவர் முதலே சொல்லியிருந்தா அவர் வேற இடத்துல பார்க் பண்ணியிருப்பாருன்னா அதே கான்செப்ட் தான். ஒன்றுமே புரியல அந்த கான்செப்டில். ஒரு டீம் வேலை சொல்கிறாங்க, ஒரு டீம் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்யறதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த குத்தம் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதே தீம் தான் தெலுங்கு பிக் பாஸ்லேயும் இருக்குது. ஸோ ஒருத்தங்க சமைக்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க சமைக்க சொல்கிறாங்க. அதாவது லக்ஸரி வீட்டில் இப்போ வீடு வந்து எப்படி பிக் பாஸில் வந்து இந்த அவுட் ஹவுஸ் மாதிரி, அதாவது இப்போ எதை வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்களோ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது,
அவங்க தனியாக ஒரு இடத்துல இருக்காங்க, உள்ள தனியாக ஒரு குரூப். ஸோ இதுக்கு தனியாக டோர் இருக்குது, அதுக்கு தனி டோர் இருக்குது. அதனால வேக்கப் சாங் வந்து இவங்க எழுந்தப்புறம் போடுறாங்க, அங்கே அலாரம் மட்டும் அடிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கான தனியாக ஒரு ரூம், அதுக்கான தனியாக ஒரு ரூம், அதாவது அந்த தனியாக அந்த வீடை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே தெலுங்கு பிக் பாஸ்லேயும் இருக்குது. ஸோ அதுலேயுமே அதே தான் டீலக்ஸ், அதை சூப்பர் டீலக்ஸ்னு சொல்கிற இடத்துல அவங்க வந்து அவங்களுக்கான விஷயங்களை ஹவுஸ் ஓனர்ஸ் ஆகும். இங்கே வந்து பிக் பாஸ் வீடுன்னு சொல்கிற இடத்துல அங்கே காமனஸ் ஆகும். ஸோ ஒன்று லக்ஸுரியாக இருக்கும், ஒன்று அடிப்படை வசதிகள் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வாரம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் மாறுவாங்க. அந்த டாஸ்க் நம்ம இப்போ வந்து பிக் பாஸ் சொன்னது வந்து பனிஷ்மெண்ட்டாக சொல்லிட்டாரு இல்லைங்களா. அங்கே துஷார் போனதும் துஷார் வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போனதும், விவியானை வந்து அங்கேருந்து இங்கே மாறினதும் பனிஷ்மெண்ட்டாக சொல்லிட்டாரு. அங்கே அதை எப்போ பண்ணுவாங்கன்னா வீக்கெண்டில் வச்சு பண்ணுவாங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லி வீக்கெண்டில் ஹோஸ்ட் முன்னாடி அது நடக்கும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அதே தான் இந்த விஷயங்கள் கொண்டு வராங்கன்னா. இப்போ குறும்படம் போட்டது எதுக்கு அப்படின்னா, தண்ணி லாரி வர்றது எப்போ அப்படின்னு தெரியாது. தண்ணி பஞ்சாயத்து இல்லை, தண்ணி பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாது, தண்ணி பஞ்சும் பிக் பாஸ் வீட்டில் இந்த சீசனில் இருக்குது. ஓகேங்களா, இது ஒன்று இருக்குது. அப்போது அந்த டொக் 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 டாஸ்க்கும் அந்த குடிக்கிற தண்ணிக்கு பிக் பாஸ் வச்ச விஷயம் தான். அதுக்கு தண்ணி கூட ரொம்ப லிமிட்டடாக வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணியை பண்ணால் எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அதை எடுத்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணதுனால தான் ப்ராப்ளம் வந்து பனிஷ்மெண்ட் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது, மொத்தம் கிச்சன் குடிக்கிறதுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறது ஓகே அப்படின்னு சொன்னாலுமே மற்ற விஷயங்களுக்கு அவங்களுக்கு பத்தலைங்கிறது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் அங்கே பெல் அந்த லைட் எரியும் போது வந்து தண்ணி பிடிக்கணும் போது அங்கே 24 ஹவர்ஸும் ஒருத்தர் இருக்கணும்னா அங்கே சூப்பர்வைசருக்கு போட்டது வந்து கமருதீன். அதுக்கப்புறம் சபரியும் போட்டாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா கமருதீன் ஆட்டிடியூட் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற சபரி ஏதாவது எடுத்து வச்சு செஞ்சால் கூட என்னை கேட்காம நீ ஏன் செஞ்சேன்னு சொல்கிறாரே தவிர, அவர் கேட்காம செஞ்சது தப்பாக இருந்தாலும் சூப்பர்வைசராக இருக்கிற நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னும் போது அந்த இடத்துல அசிஸ்டண்ட்டாக இருக்க அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாருன்னும் போது யார் சூப்பர்வைசர்னே தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு எப்பயும் காட்டுற இடத்துல இல்லை. இன்னைக்கான வின்னர் டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா வந்து சபரியை தான் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கான ரீசன் வந்து இந்த தண்ணி விஷயத்தில் ரொம்ப வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எடுத்து பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யார் வந்து சூப்பர்வைசர் கமருதீன் தானே அது வந்திருக்கணும். ஆனால் இவருக்கு வந்துச்சுன்னும் போது கமருதீன் அது கோட்டை விட்டாரா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு நேம் வாங்கினது பார்த்தீங்கன்னா சபரி தான் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல்